எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் வாசித்த இந்த வசனம் நம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் அவருக்காக கொடுக்க வேண்டிய விலை என்ன, அல்லது தன் வாழ்விலிருந்து சீசர்கள் தன் எஜமானுக்காக கிறிஸ்துவுக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, கடந்த அருளுரை துளிகளில் ஒருவேளை நீங்கள் அதை கேட்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த அந்த அருளுரை துளிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகின்றேன். கடந்த முறை ஜீசஸ் அண்ட் த டிசைபிள்ஸ், இயேசு கிறிஸ்துவும் அவரது சீசர்களும் என்ற தலைப்பின் கீழே தான் நாம் சிந்தித்தோம். அதில் சீசன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். அப்படி சீசன் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுபவர், அவரை பின்பற்றக்கூடியவர், மாணவர் என்று நான் படித்தோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருப்பதற்கும் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையை கொடுத்து அனுப்புவதற்கும் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மார்க் 3:14 நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு 6 காரியங்களை போதித்ததை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, அவர்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். they have to live by faith. அப்புறம் ஜெபிக்க வேண்டும், பிரேயர். மூன்றாவது ஹியூமிலிட்டி, தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது சிந்தித்தோம் ஃபர்கிவ்னஸ், அதாவது ஒருவரை ஒருவர் அவர்கள் மன்னித்து வாழ வேண்டும். ஐந்தாவது சாக்ரிஃபிஷியல் டிசைபிள்ஷிப், அதாவது ஒரு தியாகமுள்ள அந்த சீசத்துவம் தேவை. கடைசியாக அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இதை நாம் சிந்தித்தோம். சரி, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில், அந்த எந்த வசனம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் அடிப்படையில் இதற்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சீசன் அல்லது சீசத்துவத்தினுடைய விலை கிரயம், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீசர்களாக இருக்க விரும்புகிறவன் அல்லது விரும்புகிறவர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன, மதிப்பு என்ன, விலை கிரயம் என்ன என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை ஒரு முறை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இங்க பாருங்க, the cost of discipleship refers to what a person must be willing to surrender or endure in order to genuinely follow Jesus Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விலை கிரயம் என்ன அப்படின்னா, அவருக்கு விருப்பத்துடன் நாம் கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு, அல்லது இயேசுவை உண்மையாக பின்பற்றுவதற்கு அந்த அர்ப்பணம், அர்ப்பணிப்பு, தாழ்மை, பொறுமை, இவைகள் எல்லாம் அவசியம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல,
இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இந்த சீசத்துவ வாழ்வு அல்லது சீசனுடைய வாழ்வு ஒரு சுகமான வாழ்வு, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல. So Jesus never presented discipleship as an easy or comfortable life. இந்த சீசத்துவம் சீசன் இயேசுவை பின்பற்றி செல்லுதல் என்பது எளிதானது அல்லது இது ஒரு சுகமான வாழ்வு அப்படின்னு ஆண்டவர் எங்கும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சீசரை அழைக்கும் போது he called his followers to self denial. அவர்கள் தங்களுடைய சுயத்தை அவர்கள் வெறுக்க வேண்டும் என்றுதான் அழைப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சாக்ரிஃபைஸ், அவர்கள் அர்ப்பணம், ஒரு பலி செலுத்தப்படுவது போல தன்னால் இயன்றவரை ஆண்டவருக்காக அவர்கள் செலுத்தப்பட வேண்டும். அடுத்து ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், அப்புறம் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை, அப்புறம் டோட்டல் கமிட்மெண்ட், முழுமையான அர்ப்பணிப்பு. சோ Jesus Christ, he called his followers to self-denial, sacrifice, obedience, faithfulness and total commitment. இயேசு கிறிஸ்து சீசர்களை தன்னை பின்பற்றும்படி அவர் அழைக்கும் போது என்ன அழைப்பு கொடுக்கிறார்? அவர்களுடைய சுயத்தை அவர்கள் வெறுக்க வேண்டும், அவர்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம் என்றுதான் சொல்லுகிறார். சரி, இந்த வாசித்த வசனம் லூக்கா 9:23 மூன்று விதமான தேவைகளை சொல்லுகிறது. This verse gives three central requirements of discipleship. என்ன? denying the self, இரண்டாவது taking up the cross, மூன்றாவது following Jesus. அந்த மூன்று காரியங்கள் என்ன? ஒன்று சுயத்தை வெறுத்தல், இரண்டாவது சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல், மூன்றாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல். இதுதான் லூக்கா 9:23 சொல்லப்படுகிறது. முதலாவது செல்ஃப் டினாயல், அதாவது சுயத்தை வெறுத்தல். செல்ஃப் டினாயல் டஸ் நாட் மீன் ஹேட்டிங் அவர் செல்ஸ். தங்களுடைய சுயத்தை வெறுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் வெறுத்துவிட வேண்டும் என்று அல்ல. மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள், நமது வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம், உரிமைகள் எல்லாம் அவருக்காக விட்டு கொடுப்பது, அதுதான் செல்ஃப் டினாயல், அதாவது சுயத்தை மறுத்தல் என்பது. ஒரு சீசன் என்று சொல்லுபவன், a disciple asked, what does Christ want? அதாவது கிறிஸ்து என்னில் என்ன விரும்புகிறார் அல்லது என்னில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இரண்டாவது, how can I obey to him? How can I obey Christ? நான் கிறிஸ்துவுக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, am I willing to surrender my plans to God's will? தேவனுடைய சித்தத்திற்கு என்னுடைய விருப்பம், என்னுடைய அந்த சித்தத்தை நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேனா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். சரி, கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறபடி, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லது சீசராக இருக்கக்கூடிய நாம் பழைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய எஜமானுக்கு, பாவம் என்கின்ற எஜமான் நம்மை ஆட்சி செய்து அதற்கு நாம் மரித்திருக்கிறோம். கிறிஸ்து இப்போது நம்மில் தலைவராக இருக்கிறார், நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்ப ஒன்று சுயத்தை வெறுத்தல், இரண்டாவது டேக்கிங் அப் தி கிராஸ், சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும்போது டேக் அப் இஸ் கிராஸ் டெய்லி, ஏதோ நினைத்தால் அல்லது ஏதோ ஒரு நாளில் அப்படி என்று அல்ல, தினந்தோறும் டேக் அப் இஸ் கிராஸ் டெய்லி. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த சிலுவை என்ற வார்த்தை இட் ரெப்ரசன்டட் சஃபரிங், ரிஜெக்ஷன் அண்ட் ஷேம் அண்ட் டெத். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த சிலுவை என்கின்ற வார்த்தை பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தள்ளப்படுதலை, ரிஜெக்ஷன், அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் அது வெட்கத்தை வெட்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக அது மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது டேக்கிங் அப் த கிராஸ், தட் மீன்ஸ் பீயிங் வில்லிங் டு சஃபர் ஆர் சாக்ரிஃபைசஸ் பிகாஸ் ஆஃப் லாயல்டி டு கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்துவுக்கு அவர் உண்மையுள்ளவராக, உண்மையுள்ள சீசனாக இருக்க விரும்பும் போது அவர் என்ன செய்ய வேண்டும்?
பாடுபடுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும், அல்லது அவருக்கு பலி செலுத்துவதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், யூ ஹேவ் டு டேக் த கிராஸ் டெய்லி. சோ தினந்தோறும் சீசருடைய வாழ்வில் பாடுகள் உண்டு. அவர் தள்ளப்படுவார், அவர் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள், அவர்களை வெட்கத்துக்குள்ளாக போடுவார்கள், அவர்களுக்கு மரணம் கூட நேரிடும். அப்படி இருந்தாலும் அந்த சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லும்போது ஃபாலோயிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுதல். அதை நம்ம மத்தேயு 4:19 வாசிக்கிறோம். ஜீசஸ் said following me. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல். பின்பற்றுதல் எவைகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று கேட்டால், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இரண்டாவது ஃபெய்த், விசுவாசம். மூன்றாவது ஹோலினஸ், பரிசுத்தம். நான்காவது லவ், அன்பு. ஐந்தாவது சாக்ரிஃபைஸ், சர்வீஸ், சேவை. ஆறாவது பெர்சிவியரன்ஸ், அதாவது நீடிய பொறுமை. யோவான் 14:15 வாசிக்கிறோம் அல்லவா, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை மெய்யாகவே நீங்கள் கைக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே லூக்கா 9:23 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்ன காரியம் இதுதான். ஒன்று, டினாய் யுவர் செல்ஃப் ஆர் செல்ஃப் டினாயல், சுய வெறுப்பு. அப்படி என்றால் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை நாம் அவருக்கென்று விட்டுக் கொடுப்பது. இரண்டாவது, டேக் அப் தி கிராஸ், சிலுவையை எடுத்துக் கொள்ளுவது. என்று சொல்லும்போது சிலுவை என்பது அது பாடுகளை குறிக்கிறது, அது தள்ளப்படுதலை குறிக்கிறது, நமக்கு வெட்கத்தை கொண்டு வருவதை குறிக்கிறது, மரணம் கூட வரும் என்பதை குறிக்கிறது. அதை நாம் அவருக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஃபாலோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய சீசராக இருந்து இந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.